ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான நல்ல வாசமாக இருக்கக்கூடிய மொச்சக்கொட்டை போட்ட கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடகம் தாளித்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஓரளவு நல்லா வதங்கின உடனே இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த 2 காய் உங்களுக்கு எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஓரளவு வதங்கிட்டே இருக்கும் போதே கொஞ்சமாக கருவாடு ஒரு 4-5 கருவாடை இதோட சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் வதங்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதில் வறுத்து நனைய போட்ட மொச்சக்கொட்டையை வேக வச்சு அதை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தோடனே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு திறந்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கடைசியாக காய்கறியெல்லாம் நல்லா வெந்த உடனே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ண கருவாடு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.